இப்போ கர்ணன் என்ட்ரிக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, சாயந்தரம் ஆயிருது. அதுக்கப்புறமா எல்லாரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்து திருதராஷ்டிர மன்னர் வந்து கண்ணு தெரியாம இருக்காரு. இப்போ இவருக்கு வந்து இளவரசர் பட்டம் வந்து இவர் கொடுக்கணும். ஸோ அது யாருன்றதை முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெரியவங்க பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், விருதர் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. அப்படி டிசைட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டுவோட பையன், பாண்டவர்களில் மூத்தவராக இருக்கார் இல்லையா, தர்மர், அவரை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முடிவு வந்து துரியோதனனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா திருதராஷ்டிரோட பையன் வந்து துரியோதனன், பாண்டு ஆல்ரெடி இறந்துட்டாரு, எப்படி வந்து தர்மருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு விவாதிக்கிறாரு தந்தையோட. தந்தை வந்து திருதராஷ்டிரன் மறுக்கிறாரு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. என்னடா இது, அப்பா இப்படி சொல்லிட்டாரே, இந்த பாண்டவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு துரியோதனன், சகுனி, துச்சாதனன் சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. பாண்டவர்களை அழிக்கிறது தான் அதோட முதல் நோக்கமாக இருந்தது. அது என்னன்றது அடுத்து பார்ப்போம்.